பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழங்கே உன் சீரமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Flag salute. Order. கொடிப்பாடல் செல்லணும் கொடிப்பாடல். அடுத்ததாக கொடிப்பாடல். கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்து மாதரமென்றே பாங்கி எழுதி நிகழ் செய்ய பாங்கி எழுதி நிகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரி தாய் மணிக்கொடி பாரி கம்பத்தின் கீழ் நின்ற காணி கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் காணலும் வீர பெருந்திர கூட்டம் நம்பற்குரிய அபிரதங்கள் நம்பற்குரிய அபிரதங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்ப தாய் மணிக்கொடி பாரி. சிறிதாக உரையாற்றுவார்கள். பெருமதிப்பிற்கு வன்னியூர் ஊராட்சியினுடைய உபத்தலைவர் திருவாளர் சந்தோஷ் அவர்களே, மதிப்பிற்குரிய இவ்வட்டாரத்தினுடைய வன்னியூர் ஊராட்சியிலே இந்த உதயம் வாலிப மன்றத்தினுடைய செயற்பாட்டாளர்களே, பொதுமக்களே, அழகாக இங்கு பாடிய மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 78வது விடுதலை நாளை நாம் விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் எங்கு சென்றாலும் ஒலிபுடுக்கெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் முன்னெடுத்து நடத்துபவர்கள் யார் என்று பார்த்தால் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த உதயம் வாலிப மன்றத்தினுடைய இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்னவென்றால், உலகத்தில் பெரும் பெரும் மாற்றங்கள் எல்லாம் வாலிபர்களால் தான், இளைஞர்களால் தான் ஏற்பட்டிருக்கின்றது. அதை உணர்ந்து கொண்ட இந்த பகுதி மக்கள் இந்த வன்னியூர் ஊராட்சியிலே இது போன்ற மன்றத்தை ஆரம்பித்து இது போன்ற மிகச்சிறந்த நாட்டுப்பற்றை ஊட்டக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் நடத்தி கொண்டு இந்த மக்கள் மத்தியிலே ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு விழிப்புணர்வை, சமூகம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, அரசியல் சார்ந்த விழிப்புணர்வுகள் எல்லாம் உருவாக்கி கொண்டு இந்த இளைஞர்கள்லாம் தங்களை அதில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதே பெருமை. அந்த எண்ணமே பெருமை என்றே நான் சொல்வேன். அதன் ஒரு பகுதியைத்தான் இன்று இந்த விடுதலை நாளை அவர்கள் கொண்டாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் மிகச்சிறப்பாக செய்து இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் எல்லாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். பேச்சு அதிகமாக நீட்ட விரும்பவில்லை. இந்த உலகத்தில் அரசியல், பொருளாதார, சமூக மாற்றங்கள் நடந்தது என்றால் அதை ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னெடுத்து சென்றவர்கள் இளைஞர்கள் தான். உலகத்தில் எந்த நாடுகளாக இருக்கட்டும், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி என்ற சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம் என்ற 3 கருத்துக்களை நமக்கு அள்ளித்தந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாக்கிய நாடு பிரான்ஸ். அந்த பிரான்சில் இப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றம், அரசியல் மாற்றம் வருவதற்கு முக்கியமான காரணங்கள் இளைஞர்கள். அவர்களுக்கு பின்னால் முதியோர்கள் இருந்தாலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் இளைஞர்கள் தான்.
அது போன்று கியூபா, அது போன்று சைனா, அது போன்று இந்தியா. 1885 ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று உருவாக்கப்பட்ட கட்சி முதியோர்களுடைய கட்சியாக இருந்தது ஆரம்பத்தில். ஏஓ ஹியூம் என்ற அவர் ஆங்கிலேய ரிட்டையர்டு சிவில் சர்வன்ட் அதை ஆரம்பித்தாலும் கூட ஒரு 78 இந்தியாவுடைய மிக முதிர்ந்த, மிக படித்த, மெத்த படித்த வயதானவர்கள் ஒன்று கூடி அந்த அமைப்பை உருவாக்கி ஆங்கில அரசுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பாலமாக செயல்படுத்துவதற்கு அதை திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அது கேட்டு கட்சி என்று கூட சொன்னார்கள். ஆனால் அந்த கட்சி ஒரு புது ரத்தம் பெற்று வீர் கொண்டு எழுந்து இந்திய விடுதலைக்காக போராடியது என்றால் எந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் அதற்குள்ளே சென்று அந்த கட்சியினுடைய போக்கினுடைய மாற்றத்தை அவர்கள் அமைத்தார்களோ அன்று முதல்தான் அந்த காங்கிரஸ் கட்சி இந்திய விடுதலைக்காக வீர் கொண்டு எழுந்து மூலை முடுக்கெல்லாம் மக்களை அணிதிரட்டி எல்லா தரப்பு மக்களையும் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஒரு விடுதலை உணர்வை ஊட்டி நமக்கு விடுதலை பெற்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மோதிலால் நேரு அவருடைய மகன் ஜவஹர்லால் நேரு அவர்கள், தென் சுபாஷ் சந்திர போஸ். அந்த இரண்டு பேருடைய பங்களிப்பை எல்லாம் உண்மையாகவே நாம் மறக்க முடியாது. இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு இளம் பொலிவை பெற்றது என்றால் இந்த 2 தலைவர்கள் தான் காரணம். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சுபாஷ் சந்திர போஸ். எத்தனையோ நேருஜி அவர்கள் பல நூற்றுக்கணக்கான நாட்கள் அரசியல் பல ஆண்டுகள் நமக்கு சிறையில் இருந்து இந்திய விடுதலைக்காக போராடியவர். அவருடைய தந்தையார் மோதிலால் நேரு அவ்வாறே எத்தனையோ அரசியல் மாற்றங்களுக்காகவும் அரசியல் விளைவுகளுக்காகவும் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தவர்கள். மிகப்பெரிய செல்வந்த குடும்பம். ஆனால் தங்களுடைய குடும்பத்தை சொத்தே இந்த கட்சியின் மூலமாக நாட்டிற்கு அர்ப்பணித்த மிகப்பெரிய தியாக செயலர் தான் அவர்கள். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1938ஆம் ஆண்டிலிருந்து காங்கிரஸ் கட்சியுடைய போக்கை ஒரு சில அளவில் மாற்றி அமைத்து அது ஒரு வெறித்தனமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அதன் காரணமாக தான் 1942ஆம் ஆண்டு குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை காந்திஜி அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதுவும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அதை ஆரம்பித்தார்கள். வாரதாபில் நடந்த அந்த மிகப்பெரிய கூட்டத்திலே அவர் மக்கள் மத்தியில் உரையாற்றிய பொழுது மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கக்கூடியவள் முதலாக ஒரு பெரிய ஸ்லோகன், ஒரு வாசகத்தை கொடுக்கின்றார், do or die. So we have to either free the country or die in that attempt. நாம் ஒன்றில் இந்த நாட்டை விடுதலை செய்ய வேண்டும், இல்லை என்றால் அந்த முயற்சியில் செத்தே போய்விட வேண்டும் என்று முதலாக ஒரு நான் வயலன்ஸ் என்ற ஒரு கொள்கையை பின்பற்றி வந்த காந்திஜி அவர்கள் ஒரு வயலன்ஸ் என்ற பாதைக்கு நேரடியாக அவர் சொல்லாவிட்டாலும் கூட அந்த பாதைக்கு இட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஆனால் அந்த இயக்கம் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த காலத்தில் காட்டி கொடுத்தவர்கள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கின்றார்கள். இந்திய வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உக்கிரமாக இருந்த காலத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி போலீஸ் ஸ்டேஷன், கவர்மெண்ட் ஆபீசஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், எல்லா தரப்பு இயக்கம் அந்த அலுவலகங்கள் எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இப்படி ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சில இடங்களில் அது உக்கிரமாக நடைபெற்ற இடங்களில் அவர்களை காட்டிக் கொடுத்தவர்களாம் என்று தேசியவாதிகளாக மாறிவிட்டார்கள். இந்தியாவினுடைய விடுதலைக்காக எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்களாம் தங்களால் ஈடுபடுத்தி அந்த காங்கிரஸ் கட்சி போராடி கொண்டிருந்த காலத்தில் ஆங்கில அரசுக்கு வெண்சாபான் வீசிக்கொண்டு அவர்களுக்கு துதிபாடி கொண்டு இந்த விடுதலை போராட்டத்தை எள்ளி நகையாடி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்று தேசியவாதியாக மாறிவிட்டார்கள். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாட்டினுடைய சுதந்திரம் என்பது யாருடைய முயற்சி காரணமாக அந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விடுதலை போராட்டம் நடந்து விடுதலை கிடைக்கின்றதோ அது அவர்களுடைய கையில் தான் திரும்ப போக வேண்டும். ஆனால் இந்திய வரலாற்றில் நடந்ததே வேறு. தொடர்பில்லாதவர்கள், எந்த தேசிய ஒரு ஒருங்கிணைப்பும் ஒப்புரவும் இல்லாதவர்கள் எல்லாம் அதில் இருந்து கொண்டு அதிகாரத்தை பெற்று நம்முடைய நாட்டினுடைய போக்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாகியது. இதையெல்லாம் இளைஞர்களாக நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் தான் இந்த நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்பன் சொத்து சேர்த்து வைப்பான், அதை தாறுமாறாக ஊதாரித்தனமாக செலவு செய்பவன் நல்லவனா, சொத்து சேர்த்து வைத்த அப்பன் நல்லவனா? யோசித்து பாருங்கள். இந்தியாவில் எத்தனையோ மாற்றங்கள். விடுதலை கிடைத்த பொழுது 30 கோடிக்கு மேலான மக்கள் வறுமை, பசி, பட்டினி, கல்வி இல்லை, வேலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் கல்வியும் கொடுத்து அப்பனும் சுப்பனும் என்று எள்ளி நகையிடப்பட்ட பிள்ளைகள், மக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்று கல்வி பெற்று இந்த ஒரு நிலைக்கு அடைந்திருக்கின்றார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். சாதியின் பின்னால் அழைக்கப்பட்ட பேர்கள் எல்லாம் இன்று
MD, so and so, IAS, so and so, IPS, so and so, headmaster, teacher, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற ஒரு காலகட்டம் யாரால் உருவாகியது, எதால் உருவாகியது என்றால் இந்த நாட்டிற்காக உண்மையாகவே தங்களுடைய ரத்தத்தை சிந்தி விடுதலைக்காக போராடி எல்லாம் உருவாகியது. எத்தனையோ பொதுத்துறை நிறுவனங்கள், நமக்கு சேலம் இரும்பியக்கு தொழிற்சாலை, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் என்று நான் தற்போது சொன்னது, இதனுடைய விமான தளங்கள், இந்த ISRO, இதனுடைய எனர்ஜி கமிஷன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் பொதுத்துறைகள். இந்த பொதுத்துறைகள் மூலமாக பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஒரு கட்டத்தில் 1980களுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு இந்தியாவுடைய தொழில்நுட்ப ரீதியில் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் ஏற்பட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவில் உருவாகி தொழில்நுட்ப ரீதியாக பல நாடுகளுக்கு சென்று என்று அமெரிக்காவில் நாசா உட்பட்ட பல அமைப்புகள் எல்லாம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றால் பெரும்பான்மையான மக்கள் இந்திய மக்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் இந்தியாவில் ஏற்பட்ட அந்த வளர்ச்சி, ஒரு தொழில் புரட்சி. அதற்கெல்லாம் காரணம் என்பதை என்ன நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் இன்று என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது அன்பர்களை யோசித்து பாருங்கள். எத்தனையோ மாற்றங்கள், சொத்துகள் சேர்த்து வைத்து உலகத்தில் விமானம் இல்லாத ஒரே நாடு இந்தியா. உலகத்தில் விமானம் இல்லாத ஒரே நாடு இந்தியா. ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு சிலருடைய வளர்ச்சிக்காக இந்த நாடு நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சிலருடைய வளர்ச்சிக்காக ஒரு நாட்டினுடைய செல்வங்கள் எல்லாம் சுரண்டி அவர்கள் கொழுக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. ஆக பெற்ற சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கின்றோமா யோசித்து பாருங்கள். 1930 முதல் 34 வரை மிகப்பெரிய போராட்டம் இந்தியாவுடைய மூலை முடுக்கலாம். உப்புக்கு வரி விதித்தார் என்பதற்காக நாம் போராடினோம். ஆனால் இன்று அதையெல்லாம் சொன்னால் அரசியலாக்கப்படும். ஆனால் நான் ஒரு அரசுவையாக இருந்து கொண்டு அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் மக்களாக நாம் வரலாறு படிக்க வேண்டும், பத்திரிகைகள் படிக்க வேண்டும். இந்தியாவுடைய உண்மையான வரலாறு என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய வரலாறை மாற்றி அமைப்பதற்காக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய வரலாறு மாற்றி அமைக்கப்படும் பொழுது இந்தியாவுடைய போக்கை மாறும். இளைஞர்களுக்கு என்னவென்று தெரியாது. ஏனென்றால் குஷ்புக்கு கோவில் கட்டிய நாடு நம்முடைய நாடு. அதனால் எப்படியெல்லாம் வரலாறு மாற்றி அமைக்கப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு உண்மையான இந்திய வரலாறை நாம் கற்றுக்கொள்ளும் போது இந்தியனுடைய எதிர்காலம் உண்மையாகவே மிக 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 பிரபலமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் என்று நான் தெரிந்து கொள்கின்றேன். இளைஞர்களால் மாற்றம் வருகின்றது. இந்த யூத் கிளப் போன்ற அமைப்புகளில் இருந்து கொண்டு இளைஞர்கள் உண்மையான போராட்டங்களுக்கு தங்களை ஈடுபடுத்தப்படும் பொழுது மாற்றங்கள் உண்மையாகவே ஏற்படும். ஒன்று யோசிப்பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம் அது உச்சப்பட்ட ஒரு போராட்டம். ஆனால் மண்ணின் கலை, இந்த மண்ணின் கலையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பீட்டா என்ற அமைப்புக்கு எதிராக நாம் எவ்வளவு போராடினோம். உலகத்தினுடைய மலைகள் செய்யாத அளவுக்கு மலைக்கு மேலே மிகப்பெரிய இயக்கங்களை நடத்தக்கூடிய பொறுப்பும் அந்த கடமையும் அந்த வல்லமையும் யாருக்கு இருக்கின்றது என்றால் இளைஞர்களுக்கு இருக்கின்றது. அந்த இளைஞர்களால் மாற்றங்களை உருவாக்க முடியும். இன்று அந்த பீட்டா அமைப்பு மூலமாக சதி செய்து கொண்டு இந்த தமிழகத்தினுடைய அந்த கலாச்சார தொன்மைகள் எல்லாம் அழித்தொழிக்க வேண்டும் என்று முயற்சிகள் செய்த போது அதை காப்பாற்றி அவர்கள் எழுதினார்கள். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணம் என்று நான் சொல்வேன். வெமுலா என்ற மாணவன் கொல்லப்பட்டான். யாரால் கொல்லப்பட்டான்? எய்ம்ஸில் படித்துக் கொண்ட சரவணன் என்பவன் கொல்லப்பட்டான். யாரால் கொல்லப்பட்டான்? எதற்காக கொல்லப்பட்டான்? இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சமூகத்தில் விளிம்புதலை மக்கள் ஒரு நிலையிலிருந்து அடுத்த கட்ட உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது அதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் 1960களில் 70களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது எத்தனையோ மக்கள் மாண்டார்கள். ஆனால் ஒரு மொழிக்கு நாம் எல்லாம் எதிரல்ல. ஆனால் ஒரு மொழியை இன்னொரு மொழி பேசுவதும் திணிக்கப்படும் போது அதற்காக நாம் திரண்டு எடுக்கின்றோம். அதுதான் நடந்தது 1960களிலும் 70களிலும். அப்போதெல்லாம் அந்த போராட்டங்களை ஊக்க நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் இளைஞர்கள். மாற்றங்கள் ஏற்பட்டது. யோசித்து பாருங்கள், மாற்றங்கள் ஏற்பட்டது. எத்தனையோ கொடிய சட்டங்கள் எல்லாம் பின்வாங்கப்பட்டன இளைஞர்களால் ஏற்பட்ட போராட்டங்கள். அதனால் நான் சொல்வது என்னவென்றால் ஒரு ஜெர்மனிய கவிஞருடைய ஒரு கவிதை ஞாபகத்தில் வருகின்றது. எனது நாட்டை அடித்தார்கள், நான் கண்டுகொள்ளவில்லை. எனது மாநிலத்தை அடித்தார்கள், நான் கண்டுகொள்ளவில்லை. எனது மாவட்டத்தை அடித்தார்கள், நான் கண்டுகொள்ளவில்லை. எனது ஊரை தாக்கினார்கள், நான் கண்டுகொள்ளவில்லை. எனக்கு அடுத்த வீட்டைக்காரனை தாக்கினார்கள், நான் கண்டுகொள்ளவில்லை. என்னை தாக்கினார்கள், கண்டுகொள்ள ஆளில்லை. அன்பர்களே, நடக்கின்ற சமூக ஓட்டத்தில் சிறந்தவாறு இளைஞர்கள் அதில் தங்களுடைய போக்கையும் அவர்கள் அதில் ஈடுபடுத்தி அந்த போக்கினுடைய மாற்றங்கள் ஆணித்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்லது. பீட்டர் மார்ஷல் என்ற ஒரு அமெரிக்கன் ஒரு கேம் ஹாஸ்ட் அவர் சொல்லுவார், விடுதலை கிடைத்தது இருக்கின்றது என்பதற்காக நாம் எவ்வாறு வேண்டுமானால் நடக்கலாம் என்பதல்ல, மிகச்சிறப்பாக நாம் நடக்கின்றோமா, மிகச்சிறப்பாக செய்கின்றோமா என்பதுதான் முக்கியம் என்று சொல்வார். ஆகவே இந்த கிடைத்த சுதந்திரத்தை நாம் பாதுகாப்போம். ஏதோ சதிகள் செய்து கொண்டு எல்லா தரப்பு மக்களும் ஒரு சமூக சமத்துவத்திற்காக நாம் போராடி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க எத்தனையோ சட்டங்களும் கொடுமைகளும் திட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை புரிந்து கொண்டு இளைஞர்கள் ஒன்று கூடி இதையெல்லாம் தடுக்கும் வல்லமை அவர்கள் பெற்று தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்றால்
இருந்தால்தான் இந்த 78வது சுதந்திர தினம் என்பது ஒரு பொருளாக மாறும் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த நிர்வாக கமிட்டிக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தேசிய கீதம். जनगणमनधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा शुभ नामे गाहे गब आशीष मागे गाहे गब जय दादा जनहन मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிள்ளைகள் மற்றும் மேற்கொட அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கொடியேற்றி வைத்தார்கள். அவர்களுக்கு எங்கள் கிளப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பொதுமக்களுக்கும் கமிட்டி உறுப்பினர் அனைவருக்கும் என் மனதார நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.